Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.16 வந்து பார்க்குறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு அல்ஜிப்ரிக் டேர்ம் வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிவிஷன்ங்கிறப்ப டிவைட் பண்றதோட நம்ம மல்டிப்ளை இந்த டிவிஷனை நான் அதை மல்டிப்ளைவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளைவா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்க டிவிஷனை மல்டிப்ளைவா சேஞ்ச் பண்ணணும்னா இந்த டேர்ம் செகண்ட் டேர்மை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதினேன்னா அது மல்டிப்ளைவா சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கிறேன் 14x⁴ டிவைட் பை ஒய். இதை நான் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 3 × y⁴ டிவைட் பை 7xன்னு கிடச்சிடும். அப்படின்னா இது 7 1 சார், இது 7 2 சார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒய், அடுத்து இங்கே ஒரு ஒய் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு y³ சேஞ்ச் ஆகிடும். இந்த ஒரு எக்ஸோட ஒரு x⁴ கேன்சல் பண்ணுறப்ப இது எனக்கு x³ சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா இங்கே ஒரு 2 இருக்குது, ஒரு 3 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 6 கிடச்சிடும். அடுத்து இங்கே ஒரு x³ இருக்குது, அதை எழுதிட்டேன். இங்கே ஒரு y³ இருக்குது, அதை எழுதிக்கிட்டேன். டினாமினேட்டரில் எதுவும் இருக்கான்னு பார்த்தோம்னா டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. 1 நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா இதை நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 6x³ × y³ கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்லையும் ரெண்டு டேர்மையும் வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தோம்னா x² - 16 கொடுத்துருக்காங்க. x² - 16ங்கிறப்ப இது எனக்கு ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. இதை ஃபார்முலா ஃபார்மேட்டில் மாற்றணுங்கிறப்ப இந்த x² அப்படியே எழுதிக்கிறேன். 16 எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 4² நான் 16 எழுதிக்கிறேன். டிவைட் பை இங்கே ஒரு x+4 இருக்குது, அதை எழுதிட்டேன். இப்போ இதில் டிவிஷனில் இந்த டேர்ம் இருக்குது. டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளை ஆக்கணும்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படின்னா இந்த டேர்மை ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா x+4 டிவைட் பை x-4 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த x+4 இந்த x+4 எனக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இதை ஃபார்முலா மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இது a² - b² ஃபார்முலா. அப்படின்னா a + b × a - bங்கிற ஃபார்முலா. அப்படின்னா x+4 × x-4ங்கிறது தான் ஃபார்முலாவாக இருக்குது. × 1 டிவைட் பை x-4. அப்படின்னா ஒரு x-4 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு x+4 மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷனை டிவைட் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ x+4 கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன்லேயே ரெண்டு அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸை வந்து நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம். ஆனால் இதை மாதிரி ஈஸியாக இருக்காது. ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் மாதிரி ஈஸியாக இருக்காது. எல்லாமே பார்த்தோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்கிறப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணி தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டரில் இருக்கிறத நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு 16 3 சார், 16 3 சார்ங்கிறப்ப எனக்கு 48 வந்து கிடைக்கும். -48 அடுத்தது -2. அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப -48 ஒன்று, ஆட் பண்ணுறப்ப -2 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 8 6 சார் 48 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டால் எனக்கு -48 கிடச்சிடும். அடுத்து -8 + 6ஓட வேல்யூ -2 கிடச்சிடும். அதுக்கப்புறம் அது எதாவது டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இங்கே கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 16ஆல் டிவைட் பண்ணுறேன். 16ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா இது 8 1 சார், இது 8 2 சார். இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 3 சார், இது 2 8 சார்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸை நான் எழுதுனேன்னா x - 1/2 அடுத்தது x + 3/8 கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2x - 1ங்கிறது ஒரு ஃபேக்டர், அடுத்தது 8x + 3 எனக்கு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு பார்த்தோம்னா 2x - 1 × 8x + 3 எழுதிக்கலாம். டிவைட் பை இப்போ நான் இந்த டேர்மை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கிறப்ப 3 × -1ங்கிறப்ப -3, அடுத்தது ஒரு -2 இருக்குது. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -3 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு -2 வந்து வரணும். அப்படின்னா 3 1 சார் 3. அந்த இதில் நான் இங்கே மைனஸ் போட்டேன்னா -3 × 1 -3, -3 + 1ஓட வேல்யூ -2 கிடச்சிடும். இதை நான் எதாவது டிவைட் பண்ணணும்னு பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணுன்னா எனக்கு இது ஒரு 1 ஆயிரும். அப்படின்னா இது எனக்கு x - 1 கிடச்சிருச்சு. இந்த ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப x + 1/3 கிடச்சிருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 3x + 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா 3x + 1 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த டிவிஷனை நான் என்னவா மாற்றணும்னு பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். மல்டிப்ளிகேஷனாக மாற்றணுங்கிறப்ப இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 3x² - 11x -4 டிவைட் பை 8x² + 11x + 3 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நான் இந்த டேர்மை நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் நான் கண்டுபிடிச்சதை எழுதிக்கிறேன். 2x - 1 × 8x + 3 டிவைட் பை x - 1 × 3x + 1 கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கிறப்ப 3 × 4ங்கிறப்ப -12. அடுத்தது இதை ஆட் பண்ணுறப்ப எனக்கு -11. அப்படின்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -11 வந்து கிடைக்கணும். அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 12 1 சார்
12 அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டோன்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப -12 ஆயிரும், ஆட் பண்ணுறப்ப -11 வந்து கிடச்சிரும். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா 3, அதனால் ஒரு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் 3 1s 3 4s அப்படின்னா எனக்கு x - 4 ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோன்னா x + 1/3, x + 1/3ங்கிறப்ப அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3x + 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 3x + 1 எழுதிக்கிறேன் டிவைடட் பை. இப்போ நான் இந்த இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8 × 3 24, இங்கே நான் எழுதிக்கிறேன் 24. ஆட் பண்ணுறப்ப எனக்கு 11 வந்து கிடைக்கணும். அப்படிங்கிறப்ப எனக்கு 24 எப்போ கிடைக்கும் பார்த்தோன்னா 8 3s 24, ஆட் பண்ணனா எனக்கு 11 கிடச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நான் இதை எதால் டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம்னா 8ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கோஎஃபிஷியன்ட். 8ஆல் டிவைட் பண்ணனா 8 8 கேன்சல் ஆயிரும். அப்படின்னா எனக்கு x + 1 எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். அடுத்து இந்த இதில் வந்து பார்த்தோம்னா 3/8 இருக்குது, அப்படின்னா x + 3/8 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 8x + 3 ஒரு ஃபேக்டர் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஃபேக்டரை எழுதிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 8x + 3 8x + 3 கேன்சல், 3x + 1 3x + 1 எனக்கு கேன்சல் ஆகிடுது. மீதி ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பார்த்தோம்னா எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. அதனால் மீதி இருக்கிற டேர்ம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். 2x - 1 × x - 4 டிவைடட் பை x - 1 × x + 1 எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் உள்ளக்க தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 2x × x அடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 2 × xங்கிறப்ப 2x², அடுத்து 2x × 4, அதாவது 2 × 4ங்கிறப்ப 8, மைனஸ் இருக்குன்னா -8 ஒரு x வந்து இருக்குது. இப்போ இந்த -1ஆல் மல்டிப்ளை, அப்படின்னா -1 × x - x, அடுத்து -1 × -4ங்கிறப்ப +4 எனக்கு கிடச்சிருக்கும் டிவைடட் பை. இது a + b × a - bங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படின்னா a² - b²ங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா x² - 1² எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை நான் 2x², இதை ஆட் பண்ணனா -9x, அடுத்தது +4 டிவைடட் பை x² - 1² பண்ணால் 1 தான் கிடச்சிருக்கு. அதனால் x² - 1 எழுதிக்கிறேன். இதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.